Hi guys, welcome back to Virtual Classroom Lectures. This is Operating Systems. நம்ம இன்னைக்கு scheduling algorithms with example problems பார்க்கிறோம். எல்லா scheduling algorithmும் இந்த வீடியோவில் கவர் ஆயிருக்கும். வாங்க லேர்ன் பண்ணலாம். CPU scheduling algorithmsல ஃபர்ஸ்ட் வந்து CPU scheduling தான் என்ன பார்ப்போம். இப்போ வந்துட்டு எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறத தான் நம்ம ஷெட்யூல் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஷெட்யூலர். ஓகேவா? ஷெட்யூலர் என்ன பண்ணும், எந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து சிபியூக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து நிறைய ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு இந்த அல்காரிதம்ஸ் வந்து நான் ப்ரீஎம்டிவாவும் இருக்கலாம் இல்ல ப்ரீஎம்டிவாவும் இருக்கலாம். நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே ப்ரீஎம்டிவ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போது அது ஒரு டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஷெட்யூலர் வந்து சிபியூக்கு அலோகேட் பண்ணிடும். ஓகேவா? அப்புறம் அகைன் அதோட டைம் பீரியட் வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெஸ்யூம் ஆகி கண்டினியூ ஆகும். இந்த அல்காரிதம்ஸ் பார்க்கும்போது கிளியரா புரியும். These are the types of scheduling algorithm. First come, first serve, shortest job first scheduling, priority scheduling, round robin scheduling, multi-level queue scheduling, multi-level feedback queue scheduling. One by one பார்க்கலாம். First come, first serve scheduling. இது ஒரு simplest CPU scheduling algorithm. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வந்து வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஒரு கியூ இருக்குன்னா அந்த கியூல வந்து டெய்ல வந்துட்டு நியூ ப்ராசஸ் அட்டாச் ஆகிட்டே வரும். தென் ஹெட்ல இருந்து என்னாகும், அந்த ப்ராசஸ் வந்து அலோகேட் ஆகிட்டே இருக்கும் சிபியூக்கு. சிபியூ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்போ வந்து அந்த ஹெட்ல இருந்து நியூ ப்ராசஸ் வந்து சிபியூக்கு அலோகேட் ஆகும். ஓகேவா? இப்போ கியூ கான்செப்ட் யூஸ் பண்றோம். கியூல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த கான்செப்ட் தான் பிஃபோர் கியூலாம் நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ வந்து ரன்னிங் ப்ராசஸ் என்ன ஆயிடும், கியூல இருந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி கியூல இருக்க ப்ராசஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கியூல இருந்து சிபியூக்கு அலோகேட் ஆகும். இதுல பாருங்க, செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. P1, P2, P3 இருக்கு. டைம் 0. ஓகேவா? 0ல ஸ்டார்ட் ஆகுது. அரைவல் டைம் with the length of the CPU burst given in milliseconds. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு டைம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தேவைப்படுதோ அந்த டைம் தான் பர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. ப்ராசஸ் 1க்கு வந்து 24 millisecondsல கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 2க்கு 3 milliseconds, ப்ராசஸ் 3க்கு 3 milliseconds. அப்ப கியூல நான் சொன்னேன் அந்த ஹெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சிபியூக்கு அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ப்ராசஸ் 1 வந்து அலோகேட் ஆகுது அப்படின்னா 24 milliseconds வந்து டைம் தேவைப்படுது அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆக. தென் அதுக்கப்புறம் ப்ராசஸ் 2 வந்து அலோகேட் ஆகுது. ஸோ +3 ஆட் ஆகுது 27. தென் ப்ராசஸ் 3 வந்து அதுக்கப்புறம் ஆட் ஆகுது, அதனால +3 30. ஓகேவா? கேன் சார்ட் அப்படிங்கிறது இதுதான். இதுல வந்து எவ்வளவு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ராசஸ் 1 வந்து 24 milliseconds வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை வச்சு நம்ம இந்த ப்ராசஸிங் டைம் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்ப அடுத்து வந்து வெயிட்டிங் டைம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் 1 பாத்தீங்கன்னா அதுக்கு வெயிட்டிங் டைம் 0. ப்ராசஸ் 2 பாத்தீங்கன்னா அதோட வெயிட்டிங் டைம் 24 milliseconds. 24 milliseconds வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோட டைம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த 3 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதான் இதோட மீனிங். அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 3 வந்து 27 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்கோம் அதோட எக்ஸிகியூஷன் டைம்காக. அதுக்கப்புறம் அடுத்த 3 செகண்ட்ஸ்ல அதோட எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ 30ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 0 + 24 + 10 27 இதை 3 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 3 கொடுத்தோம்னா 17 milliseconds வந்து டோட்டலா இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு ஷெட்யூலிங் அல்காரிதம்ல பார்த்தோம்னா அதாவது நான் ப்ரீஎம்டிவ் டைப்ல இருந்துச்சு. இப்போ நான் ப்ரீஎம்டிவ் டைப்னா
நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி தான் அந்த FIFO queueல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அலோகேட் ஆச்சு சிபியூக்கு, தென் செகண்ட் ப்ராசஸ் அலோகேட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்தது. ஸோ இதுதான் நான் ப்ரீஎம்டிவ் டைம்னு சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். இதுல வந்து என்ன கான்செப்ட்னா, எந்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்மாலஸ்ட் CPU சர்வீஸ் டைம் இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா? அதான் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம்னு சொல்றோம். ஓகேவா? அதோட லென்த் பார்ப்போம். அதுல வந்து எதுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் CPU சர்வீஸ் டைம் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ வந்து CPU எப்போ வந்து அவைலபிளா இருக்கோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எதெல்லாம் CPU சர்வீஸ் டைம் கம்மியா இருக்கோ அது எல்லாமே அலோகேட் ஆயிட்டே வரும். தென் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஷார்டஸ்ட் நெக்ஸ்ட் CPU பர்ஸ்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்கோட எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல வந்து 4 ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4. அதுக்கு பர்ஸ்ட் டைம்னா நான் சொன்னேன் அது எவ்வளவு நேரம் அதுக்கு டைம் தேவைப்படும், எக்ஸிகியூஷன் டைம். அதுதான் 6, 8, 7, 3. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 4 தான் வந்துட்டு கம்மியா இருக்கு. அதோட CPU சர்வீஸ் டைம் தான் கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சிபிக்கு அலோகேட் ஆகும். இப்போ ப்ராசஸ் 4 பார்த்தீங்கன்னா 3ன்றனால 0ல ஸ்டார்ட் ஆகுது. தென் 3 மில்லி செகண்ட்ல வந்து ப்ராசஸ் 4 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ ப்ராசஸ் 1 அலோகேட் ஆகுது. 3யோட 6 ஆட் பண்ணா 9. தென் ப்ராசஸ் 3 வந்து அலோகேட் ஆகுது. 9ஓட 7 ஆட் பண்ணா 16. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 2 8 அலோகேட் ஆகுது. 16ஓட 8 ஆட் பண்ணா 24. இதுதான் வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம் அலோகேட் ஆகும். ஓகே, இதுதான் கேன் சார்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆர்டரை P1 அப்படின்னா P1ஓட வெயிட்டிங் டைம் 3. ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் 4 எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருந்தனால P1 வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுச்சு. ஸோ ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 3 தான் அதோட வெயிட்டிங் டைம். இப்போ P2 பார்த்தோம்னா 16 அதோட வெயிட்டிங் டைம். இப்போ P3 பார்த்தோம்னா 9 அதோட வெயிட்டிங் டைம். தென் P4 பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டிங் டைம் 0. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுனால அது வெயிட் பண்ணல, உடனே எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 0. இந்த ஆர்டர்ல நம்ம போட்டிருக்கோம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 4. ஹவு மெனி ப்ராசஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 7 மில்லி செகண்ட்ஸ் வருது. இப்போ ப்ரீவியஸா பார்த்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வை விட இது வந்துட்டு SJF வந்துட்டு ஆப்டிமலா இருக்கு. ஏன்னா இதுல வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஷார்ட்டா இருக்கிற, அதாவது ஷார்ட் சர்வீஸ் டைம் இருக்கிற ப்ராசஸ்க்கு வெயிட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ SJF அப்படின்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங், ஷார்ட்டா வந்து SJF சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் அல்காரிதம் விட இது வந்துட்டு ஷார்டஸ்ட் CPU சர்வீஸ் டைம் இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்துட்டு வெயிட்டிங் டைம் ரெடியூஸ் ஆகுறதுனால இது வந்து ஆப்டிமல். ஓகே, இப்போ ப்ரீவியஸா பார்த்த SJF என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்ல நான் ப்ரீஎம்டிவ். அதனாலதான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஷார்டஸ்டா இருந்தாலும் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு தான் அடுத்து ஷார்டஸ்ட் எதுவோ அது எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரீஎம்டிவ் SJF. ப்ரீஎம்டிவ் SJFல வந்து ப்ரீஎம்டிவ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். தென் அந்த ப்ரீவியஸ் ப்ராசஸ்க்கு எப்ப திரும்ப அதோட அலோகேஷன் டைம் வருதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்னு நான் சொன்னேன். அந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்ல நம்ம அந்த ப்ரீஎம்டிவ் கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். இப்போ இது வந்து ப்ரீஎம்டிவ் SJF இல்லைன்னா ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. 4 ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4. அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1க்கு வந்து 0. அதுல ப்ராசஸ் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்னாலே எது வந்துட்டு ஷார்ட்டா இருக்கோ, அதாவது ஸ்மாலஸ்ட் CPU சர்வீஸ் டைம் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து 1 மில்லி செகண்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுறதுனால ப்ராசஸ் 1 வந்து அதோடய ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் CPU சர்வீஸ் டைம் இது இருக்கிறதுலே. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடும், ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிடும்.
அதனாலதான் 1ல இருந்து என்ன ஆகுதுன்னா 5 வரைக்கும் ஆட் ஆயிருக்கு, 4 ஆட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஷார்டஸ்ட்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் 4. ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 5, அதனால தான் 5 ஆட் ஆயிருக்கு. தென் 10 வந்துருச்சு. தென் அகெயின் வந்து எது ஸ்மாலஸ்ட்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் 1. இப்போ இதுல 1 மில்லி ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டனால ரிமைனிங் இருக்கிற 7 வந்து ஆட் ஆகும். ஸோ 10 + 7 17. தென் ப்ராசஸ் 3ல பார்த்தோம் அப்படின்னா இதான் லாஸ்டா நமக்கு வந்து சிபியூ சர்வீஸ் டைம் பண்ணிட்டு அப்படின்னு வருகிறது. ஸோ அதான் லாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல 17ஓட 9 ஆட் ஆகும்போது 26. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சார்ட் தான் இது. ஸோ இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த கேன் சார்ட்டோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ப்ராசஸ் 1 வந்து டபுள் டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க வந்து பாஸ் ஆயிடுச்சு. தென் அகைன் வந்து ரெஸ்யூம் ஆச்சு. ஸோ இந்த 10ஐயும் இந்த 1ஐயும் இங்க எடுத்திருக்காங்க. தென் பிளஸ் ப்ராசஸ் 2 பாத்தீங்கன்னா அதோட வெயிட்டிங் டைம் 1, அரைவல் டைம் 1. ஓகேவா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். தென் பிளஸ் ப்ராசஸ் 3 வந்து அதோட வெயிட்டிங் டைம் 17, தென் அரைவல் டைம் வந்து 2, அதை மைனஸ் பண்ணோம். பிளஸ் ப்ராசஸ் 4ஓட வெயிட்டிங் டைம் 5, அதோட அரைவல் டைம் 3, இதை மைனஸ் பண்ணணும். டோட்டலா 4 ப்ராசஸ். ஸோ டிவைட் பை 4 பண்ணோம்னா நமக்கு வந்து 26 divided by 4 6.5 milliseconds வருது. இது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் எஸ்ஜிஎஃப் ஷெட்யூலிங்கை விட இது வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அதுக்காக தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெட்யூலிங் கான்செப்ட் வந்து சிமிலரா இருக்கும், அதோட கான்செப்ட் மாதிரியே இருக்கும். பட் வந்து இதுல ப்ரீஎம்ப்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்னேன்ல, அந்த டைம் பீரியட் வரைக்கும் தான் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ள ஸ்விட்சிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூனிட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னல, அதுதான் டைம் குவாண்டம், இல்லைன்னா டைம் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டைம் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1 millisecond இருக்குன்னா அந்த 1 millisecond மட்டும் தான் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அப்ப அந்த ரெடி கியூல இருந்து ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக வருது, சிபியூக்கு அலோகேட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அடுத்து வந்து அதே டைம் குவாண்டம்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் கியூ மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் சொல்றோம். இப்ப சிபியூ ஷெட்யூலர் வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் 1 டைம் ஸ்லைஸ் வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அடுத்து அலோகேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இந்த ஆர்ஆர் ஷெட்யூலிங்ல பாத்தீங்கன்னா ரெடி கியூல இருந்து வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா தென் வந்து ஃபிஃபோ கியூல ஒவ்வொன்றும் ஒன்னா ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி ஒன்னா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். பட் வந்து அந்த டைம் ஸ்லைஸ் வரைக்கும் தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வந்து நியூ ப்ராசஸ் எல்லாம் வர்றது எல்லாமே வந்து அந்த ரெடி கியூவோட டெய்ல வந்து ஆட் ஆயிட்டே வரும். ஹெட்ல இருந்து நமக்கு வந்துட்டு சிபியூக்கு அலோகேட் ஆகும். இப்ப நம்ம ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்கோட எக்ஸாம்பிள் பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, P1 P2 P3 பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ரெக்வயர்ட் டைம் அது. தென் இதுல பாத்தீங்கன்னா அரைவல் டைம் வந்து 0. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து 0 டைம் அரைவல் ஆகுது அப்படின்னா அதோட டைம் ஸ்லைஸ் பாத்தீங்கன்னா 4 milliseconds. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் 4 milliseconds மட்டும்தான் ஒரு டைம்ல எக்ஸிக்யூட் ஆக முடியும். ஓகே, ஒரு டைம் சிபியூல அலோகேட் ஆகும்போது 4 milliseconds மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆக முடியும். இப்போ இதுதான் நம்ம ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல பார்க்க போறோம். பட் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல பார்த்து அந்த ஃபிஃபோ கியூவையும் சேர்த்து ரெண்டு கான்செப்டையும் மர்ஜ் பண்ணி பார்க்க போறோம். அதுல என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ப்ராசஸா அடுத்தடுத்து அலோகேட் பண்ணுவோம். ஏன்னா கியூல வந்து ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கோ அதுதானே ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ப்ராசஸ் 1 எக்ஸிக்யூட் ஆயிட்டு அப்புறம் தான் ப்ராசஸ் 2, அப்புறம் தான் ப்ராசஸ் 3, இப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அப்ப ப்ராசஸ் 1 வந்து அதோட அரைவல் டைம் 0. பாத்தீங்கன்னா 24 அதோட பர்ஸ்ட் டைம் இருக்கு. பட் டைம் ஸ்லைஸ் வந்து 4 milliseconds தான் இருக்கனால 4 மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் அடுத்து வந்து ப்ராசஸ் 2 வந்துடும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் கியூல இருக்கிறது ப்ராசஸ் 2. அது வந்து 3, நமக்கு 4 millisecond டைம் ஸ்லைஸ் இருக்கனால ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். 4 + 3 7. தென் ப்ராசஸ் 3 பாத்தீங்கன்னா 3. ஸோ 7 + 3 10, அதுவும் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து சர்க்குலர் மோஷன்ல நமக்கு வந்து
சர்க்குலர் கியூ கான்செப்ட்ல நமக்கு ரவுண்ட் ராபின் கான்செப்ட் யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா அகைன் திரும்ப வந்து P1 வந்துடும். P1ல வந்து நம்ம ஆல்ரெடி 4 மில்லி செகண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு. அது வந்து என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் 4 வந்து கண்டினியூ ஆகும். அப்ப 10ல இருந்து 4னா 14. அது 24 முடியிற வரைக்குமே அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஏன்னா P2 P3 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிட்டனால. இப்போ 14ஓட நெக்ஸ்ட் 4 ஆட் பண்ணா 18, நெக்ஸ்ட் 4 ஆட் பண்ணா 22. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் தான் வந்து இங்க இருக்கு. நோட்ஸ்க்காக வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த கேன் சார்ட்ல நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து P1 ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து P1 வந்து 10 மில்லி செகண்ட் வந்து வெயிட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு 10 எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறது இந்த 10-4 இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஸோ 10-4 பண்ணும்போது நமக்கு 6 மில்லி செகண்ட்ஸ் வந்து P1க்கு வருது. P2 ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தோம்னா P1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் P2 வந்துருக்கும் இல்லையா, அதனாலதான் நம்ம அதோட ப்ரீவியஸ் நம்பர் பார்த்துக்கிறோம். ஸோ 4 மில்லி செகண்ட். தென் P3 ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 மில்லி செகண்ட். இந்த 6, இந்த 4, இந்த 7 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 17 டிவைடட் பை டோட்டலா 3 ப்ராசஸ், அதனால டிவைடட் பை 3 பண்ணோம்னா 5.66 மில்லி செகண்ட் தான் இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற அல்காரிதம் வந்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். இது வந்து SGF அல்காரிதமோட ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அல்காரிதம் தான் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அல்காரிதம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் சிபியூக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து அலோகேட் ஆகும். இப்போ ஈக்குவல் ப்ரியாரிட்டி இருக்கு, அதாவது 2 ப்ராசஸ்க்கு சேம் நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது பிஃபோர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, கியூல வந்து எது முன்னாடி இருக்கோ அது வந்துட்டு அலோகேட் ஆகும். இப்ப SJF இந்த அல்காரிதம்ல வந்து அதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் SJFன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா CPU பர்ஸ்ட் டைம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ப்ரியாரிட்டி வந்து லோவா இருக்கும் அந்த மாதிரி. அப்ப எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி நம்பர் எதுக்கு கம்மியா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, இப்ப இதோட எக்ஸாம்பிளும் கேன் சார்ட்டும் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நமக்கு அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 0. ஸோ வந்துட்டு 5 ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5. இதுல வந்து பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க மில்லி செகண்ட்ஸ்ல, அது மாதிரி டைம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன ப்ரியாரிட்டி வந்து ஹை ப்ரியாரிட்டி எதுக்கு அப்படின்னா லோயஸ்ட் நம்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து எந்த ப்ராசஸ்னா P2 தான் வந்து ஃபர்ஸ்ட் அரைவ் ஆகும். தென் அது வந்துட்டு 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ 1ஓட கம்ப்ளீட் ஆகுது. தென் வந்துட்டு ப்ரியாரிட்டியில வந்து லோயஸ்ட் நம்பர் பாருங்க 2. ஸோ ப்ராசஸ் 5 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 5. இப்போ 1 + 5 6. தென் நெக்ஸ்ட் லோயஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தோம்னா P1க்கு வந்துட்டு 3 இருக்கு. ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 10 இருக்கு. ஸோ P1ல பார்த்தீங்கன்னா 6 + 10 16. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி லோயஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4க்கு வந்து ப்ராசஸ் 3ல வந்து பர்ஸ்ட் டைம் 2. ஸோ 16 + 2 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பர்ஸ்ட் டைமை தான் வந்து ஆட் பண்ணுவோம் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராசஸ் 4 அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 1, அதனால 18 + 1 19 இப்படி ஆட் ஆயிருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 8.2 மில்லி செகண்ட்ஸ் வந்து இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்கையும் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்கையும் கம்பைன் பண்ணி ப்ராப்ளம் கேட்டா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதோட கேன் சார்ட்டும் இருக்கு. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துலயுமே ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி தான். ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தோட வெயிட்டிங் டைமையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ். 4 ப்ராசஸ் இருக்குன்னா டிவைடட் பை 4. அந்த மாதிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்கையும் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்கையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கிறத கிளியரா பார்ப்போம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5, தென் பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, தென் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த லோயஸ்ட் நம்பருக்கு தான். தென் வந்து எப்ப ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சேம் ப்ரியாரிட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். தென் 0 தான் அதோட அரைவல் டைம். சரியா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் இருக்குன்னா ப்ராசஸ் 4. இப்போ ப்ராசஸ் 4 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது பர்ஸ்ட் டைம் 7 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்க, லோயஸ்ட் நம்பர் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் 2க்கு இருக்கு, ப்ராசஸ் 3க்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன சேம் ப்ரியாரிட்டி எங்க இருக்கோ அங்க வந்து நம்ம ரவுண்ட் ராபின் ஷெட்யூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம FIFO கான்செப்ட் யூஸ் பண்றோம். கியூல எது முன்னாடி இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து டைம் குவாண்டம் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ப்ராசஸ் 2 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 5. ஆனா இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ப்ராசஸ் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ரிமைனிங் 3 வந்து அதுக்கு திரும்ப எப்ப CPU அலோகேட் ஆகுதோ அப்ப கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோயஸ்ட் நம்பர் வந்து ப்ராசஸ் 3க்கு. அதுவும் வந்துட்டு 2 மில்லி செகண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 8 இருக்கு, ஆனா அதுல 2 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 9 + 2 11. தென் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 2 வந்து அகெயின் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்ரெடி வந்து நம்ம 2 வந்துட்டு 2 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு 3 தான் இருக்கு. அந்த 3ல இப்ப நமக்கு 2 தான் டைம் குவாண்டம்ங்கிறதுனால அகெயின் 2 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 3 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 6 இருக்கும். 6ல இப்ப நமக்கு வந்து 2 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. தென் ப்ராசஸ் 2ல வந்து 2 ஒன் டைம், தென் அகெயின் 2 ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1 மட்டும் தான். ஏன்னா டோட்டல் பர்ஸ்ட் டைம் 5. அதனாலதான் 15 + 1 16 இருக்கு. தென் ப்ராசஸ் 3க்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இன்னொரு 2 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து டோட்டல் 8 இருக்கனால நமக்கு என்ன ஆகும்? திரும்ப வந்து அந்த 4 மில்லி செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. தென் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ராசஸ் 2 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிட்டனால ப்ராசஸ் 3 வந்து ரிமைனிங் 4மே அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடுது. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ப்ராசஸ் 1க்கு இருக்கு, ப்ராசஸ் 5க்கு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து எது வந்துட்டு நமக்கு வந்து FIFO கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வோட கம்பைன் ஆகி தான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் இருக்கும்னு பார்த்தோம். அதனால அந்த FIFO கான்செப்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ராசஸ் 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ராசஸ் 1 வந்து அதோட டைம் இதுக்கும் இதுக்கும் வந்துட்டு நமக்கு சேம் நம்பர் இருக்கிறதுனால ரவுண்ட் ராபின் கான்செப்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதோட டைம் குவாண்டமையும் நம்ம பார்த்துக்கிறோம். 2 மில்லி செகண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி பார்த்தா ப்ராசஸ் 1 வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 20ல இருந்து 2 ஆட் பண்ணும்போது 22 ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 5 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு வந்து 3 பர்ஸ்ட் டைம், ஆனா 2 தான் வந்துட்டு ஆட் ஆகும். 22ல இருந்து 24. தென் ப்ராசஸ் 1ல வந்து ஆல்ரெடி 2 மில்லி செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்க 2 மில்லி செகண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தென் ப்ராசஸ் 5ல வந்து 1 மட்டும் ரிமைனிங் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 3ல இன்னும் 1 மட்டும் ரிமைனிங் இருக்கு. அது ஃபைனலா 26 + 1 27 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? எப்படி வந்து ரவுண்ட் ராபினையும் ப்ரியாரிட்டி ஷெட்யூலையும் கம்பைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங் பார்க்க போறோம். இப்போ இந்த அல்காரிதமுக்கும் நெக்ஸ்ட் அல்காரிதமுக்கும் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்லி தியரி தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அண்ட் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்க்கு நம்ம ஆல்ரெடி சிங்கிள் கியூல எப்படி வந்து ஷெட்யூலர் வந்து அந்த ப்ராசஸை வந்து ஹை ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி சிபியூக்கு அலோகேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இதுல வந்து மல்டிபிள் கியூ இருக்கும். ஒவ்வொரு கியூக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும். ஹை ப்ரியாரிட்டில இருந்து லோ ப்ரியாரிட்டி வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஷெட்யூலர் வந்து அந்த ப்ராசஸை வந்து சிபியூக்கு அலோகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல் கியூவா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் ஹெட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதான் இதோட அட்வான்டேஜ். இதோட டயக்ராம் பாருங்க.
இப்போ ரியல் டைம் ப்ராசஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ராசஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் ப்ராசஸ்லாம் ரன் ஆகும். தென் பேட்ச் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் வந்து சிபியூக்கு அலோகேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ ஷெட்யூலிங். இதுதான் வந்து லாஸ்ட் அல்காரிதம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கியூஸ் இருக்கணும், தென் ஒவ்வொரு கியூக்கும் என்ன ஷெட்யூலிங் அல்காரிதம் யூஸ் பண்றோம், அப்புறம் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி கியூல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றோம். தென் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து லோ ப்ரியாரிட்டி கியூல இருக்கணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். தென் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா கியூல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து போகுது. ஒவ்வொரு மெத்தடுக்கும் வேற வேற மாதிரி ப்ராசஸ் வந்து சென்ட் ஆகும் இல்லையா? அப்ப எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸை வந்து சர்வீஸ்க்கு அனுப்புறோம், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ ஷெட்யூலிங் இருக்கும். டயக்ராம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ ஷெட்யூலிங்கோட டயக்ராம் பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த கியூல ஆட் பண்றோம்னா இதுல வந்து டைம் ஸ்லைஸ் வந்து 8, குவாண்டம் 8னா நமக்கு டைம் ஸ்லைஸ் வந்து 8. ஸோ வந்து அந்த 8 டைம் பீரியடுக்கு தான் அது ஒர்க் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கியூல ஆட் பண்ணுவோம். அப்ப இந்த கியூல ஆட் ஆகுற எல்லா ப்ராசஸ்மே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். தென் இந்த குவாண்டம் 16 கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இந்த கியூல ஆட் ஆகுற எல்லா ப்ராசஸ்மே இந்த குவாண்டம் 16 டைம் பீரியட்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி ஒவ்வொரு கியூக்கும் இப்படிதான் அலோகேட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். virtual classroom lectures@gmail.comல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனலா காண்டாக்ட் பண்ணணும்னா மெயில் ஐடியில காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.